السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في 6 أيام وما مسنا من لغوب. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في 6 أيام وما مسنا من لغوب. சூரா காஃபுடைய 34வது வசனத்திலிருந்து சென்ற பாடத்தில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை 5 வகையான தன்மையுடையவர்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுப்பான். முதலாவது
அவர்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், தக்வா இருக்கும் கல்புல. இரண்டாவது அவ்வாபாக இருக்க வேண்டும். அவ்வாப் என்றால் எந்த நேரமும் அல்லாஹுடன் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பவர்கள் அவ்வாப். மூன்றாவது ஹஃபீத், அல்லாஹுடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கும். நான்காவது ஹஷ்யத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பயம் இருக்கும். ஐந்தாவது கல்புன் முனீப், கல்பு முனீபாக இருக்க வேண்டும். இந்த 5 வகையான தன்மையுடையவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலூஹா பிஸலாம், அப்படியே சாந்தியாக சொர்க்கத்தில் நுழை. அப்ப சொர்க்கத்தில் நுழைகிற நாள் தான் முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான நாள். அதுவரைக்கும் மோமீன்கள் முஸ்லீம்கள் பலதரப்பட்ட சோதனைகளை முகம் கொடுக்க வேண்டும். அது எவ்வாறான சோதனைகள் வரும் என்று சொல்ல முடியாது. அனைத்துக்கும் முகம் கொடுத்து கடைசியாகத்தான் இந்த வார்த்தை காதில் கேட்கும், உதுகுலூஹா பிஸலாம், சாந்தியாக நுழையுங்கள் சொர்க்கத்தில். ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, இன்றைய நாள் சொர்க்கத்தில் நுழையும் நாள். அப்போ மூமின்களுக்கு சந்தோஷம் வார நாள் இந்த நாள் தான். சரி, சொர்க்கத்துக்கு நுழைகிறது எதற்கு? அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு விருப்பமான அனைத்தும் அந்த சொர்க்கத்தில் இருக்கு. லஹும் மா யஷாஊன ஃபீஹா, என்னென்ன விருப்பமோ எல்லாம். அப்படின்னா உலகத்தில் சிலருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, பிள்ளை கிடைக்கணுமேன்னு ஒரு ஆசையில் வாழ்ந்தார். ஆனால் அங்கே அந்த ஆசையை நிறைவேறும். பிள்ளை கிடைக்கணுமெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே வினாடியில் பிள்ளைக்கு தரிச்சிரும், அப்படியே பிள்ளை பெற்று. இந்த ஆசை நிறைவேற்றிடம் சொர்க்கம் தானே. வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும், உங்களோட மனதுக்கு எதெல்லாம் விருப்பமோ எல்லாமே. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம், அப்படியே பறவை பறந்து போகும், அப்படியே சாப்பிட ஆசைப்படுவார், அப்படியே பொறிஞ்சி முன்னால் வந்து இருக்கு. என்ன ஆசை உங்களோட? சிலருக்கு பெண் பிள்ளை ஆசை, சிலருக்கு ஆண் பிள்ளை ஆசை, எத்தனையோ ஆசைகளோடு எவ்வளோ பேர் மௌத்தாகிட்டாங்க. ஆசைகள் நிறைவேறலை. ஏன்? ஆசைகள் நிறைவேற்றிடம் சொர்க்கம். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, உங்களுக்கு விருப்பமான எல்லாமே அங்கே இருக்குது. அதோடு சேர்த்து அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்றான், வலதைனா மஸீத், எங்களிடம் இன்னும் அதிகமான ஒன்றும் இருக்குது. என்ன அது? மஸீத் என்றா என்ன? அதுதான் இன்றைய நாளுடைய தலைப்பு. மஸீத் என்றால் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்ப்பது. அல்லாஹுவை பார்ப்பது, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் தருவான். அப்போ உலகத்தில் மூமீன்கள் முஸ்லீம்கள் இன்று பெரிய ஆவலோட வாழ்றாங்க. அல்லாஹ்வை கண்டதில்லையே யார்? அல்லாஹ்வை யாரும் பார்த்துருக்கிறோமா? 50 வருஷமாக தொழுகிறோம், 100 வருடமாக தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகிறோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று உலக மக்களுக்கு பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ்வை யாரும் கண்டதில்லையே. இன்று சிலர் கேட்குறாங்க, அல்லாஹ்வை காட்டுங்க என்று. உலகத்தில் எல்லாருக்கும் கடவுளை காட்டுவாங்க, எல்லாரும் கடவுளே செய்வாங்க, அவங்களோட கடவுளை எல்லோருமே காட்டுவாங்க. ஆனால் முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களோட கடவுளை காட்டல. அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் அப்படியே நம்பி 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 வாழ்கிறோம். அல்லாஹ்வை எப்போ பார்க்குறது? அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த விரிவான ஒரு தலைப்பு இது,
வலதைனா மஸீத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்குண்டு துஆ ஓதுவாங்க. எதை பார்க்கிறதுக்கு? அல்லாஹ்வை பார்க்கிறதுக்குண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இந்த அல்லாஹ்வை சந்திக்கணும் பார்க்கணும் என்ற விடயத்தில் 3 துஆக்கள் வருது. எத்தனை துஆக்கள் வருது? 3 துஆக்கள் வருது. இதை பாடமாக்கி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் முடிகிறதுக்கு 3 துஆவையும் நான் சொல்லித்தரேன். அந்த 3 துஆவையும் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றி நடப்போம், அமல் செய்யணும். இந்த 3 துஆவையும் 3 துஆவும் எங்களோட வாழ்க்கையில் இருக்குமெண்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஷௌகா 2 வார்த்தை இருக்குது அரபுல. ஒன்று ஷௌகா, இரண்டாவது லிகா. முதலாவது என்ன? ஷவுக். ஷவுக் என்றா என்ன? ஷவுக் என்றா உலகத்தில் வாழ்ற காலம் எல்லாம் நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, அல்லாஹ்வை பார்க்கணுமே, அல்லாஹ்வை பார்க்கணுமே என்ற பேரின்பத்தில் வாழ்ற. இதுக்கு பேர் ஷவுகா. ஷவுகி என்று பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைப்பாங்க? ஷவுகி. ஷவுகி என்ற என்ன? அல்லாஹுடைய பேரின்பத்தில் வாழ்ந்தவர். இமாம் ஷவுகி என்ற ஒரு கவிஞர் இருந்தார். இமாம் ஷவுகி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவிகளை பாடியவர். மதீனா முனவராவில் இவருடைய கவிதை எழுதப்பட்டிருக்கு. இவருடைய கவிதையுடைய ஆரம்பம் தான் உலிதல் ஹாதி ஃபல் காயினாத்து தியாஉ வஃபமுஸ் ஸமானி லஹா தபஸ்ஸுமுன் வஸனாஉ. அவர் படித்தார், நேர்வழி காட்டக்கூடியவர் பிறந்துட்டார். உலிதல் ஹாதி ஃபல் காயினாத்து தியாஉ, உலகமே வெளிச்சமாக மாறிவிட்டது. வஃபமுஸ் ஸமான், காலத்துடைய நாவுக்கு தபஸ்ஸுமுன் வஸனா, புன்முறுவலும் புகழும் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாக கேள்விப்பட்ட காலம் சிரிக்க ஆரம்பித்தது. எவ்வாறான வார்த்தை! காலம் புகழ ஆரம்பித்தது. ஷவுகியுடைய ஆரம்ப கவிதைகள். அப்ப ஷவுக் என்றா என்ன? உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். 30 வயது, 20 வயது, 10 வயது, சின்ன வயதிலிருந்தே எங்களோட கல்புல வரணும் ஆசை, நான் அல்லாஹ்வை சந்திக்கணும், நான் அல்லாஹ்வை பார்க்கணும். இதுக்கு சொல்ற ஷவுகா. இதுக்கு சொல்றது என்ன? ஷவுகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டிருக்கிறார். இந்த ஷவுகா துஆவை சொல்லுங்க பாருங்க. இந்த 3வது துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம பிஇல்மிகல் கைப் وقدرتك على الخلق أحيني ما علمت الحياة خيرا لي وتوفني إذا علمت الوفاة خيرا لي اللهم إني أسألك خشيتك في الغيب والشهادة وأسألك كلمة الحق في الرضا والغضب وأسألك القصد في الفقر والغنى وأسألك نعيما لا ينفذ وأسألك قرة عين لا تنقطع وأسألك الرضا بعد القضاء وأسألك برد العيش بعد الموت وأسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك
في غير ضراء مضرة ولا فتنة مضلة اللهم زينا بزينة الإيمان وجعلنا هداة முஹ்ததீன். நீண்ட துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். என்ன கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பாருங்க, அஸ்அலுக்கன்னு கூடுதலா வருது. அல்லாஹும்ம பிஇல்மிகல் கைப், யா அல்லாஹ் உன்னுடைய மறைவான அறிவை வைத்து கேட்கிறேன். இல்முல் கைப் அல்லாஹ் இடத்துல இருக்குது. வகதரதிக அலல் ஹல்க, படைப்பினங்கள் மீதுள்ள உன்னுடைய குதரத்தை வைத்து கேட்கிறேன். அஹ்இனி மா அலிம்தல் ஹயாத கைரன் லீ, யா அல்லாஹ் நான் வாழ்வது நலவாக இருந்தால் என்னை வாழவை. நான் வாழ்றதுல நலவு இருக்குது, என்ன வாழவை. அடுத்தது وَتَوَفَّنِي إِذَا عَلِمْتَ الْوَفَاةَ خَيْرًا لِي, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறதுல ஹைர் தான் என்ன மௌத்தாக்கிடு. என்னடா கஷ்டம் வரும் பொழுது மௌத்த கேட்கப்படாது, இவ்வாறு தான் கேட்போம். சோதனை ஒன்று வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு அல்லாஹ் என்ன மௌத்தாக்குன்னு கேட்கப்படாது. நான் வாழ்றதுல நலவு இருந்தா என்ன வாழவை, நான் மௌத்தாகிறதுல நலவு இருந்தா என்ன மௌத்தாக்கு அப்படின்ட்டு. அது போற எல்லாமே அஸ்ஸலுக்க தான். பாருங்க எத்தனை அஸ்ஸலுக்க வருது, கிட்டத்தட்ட 8 அஸ்ஸலுக்க வருது. 8 அஸ்ஸலுக்க. அஸ்ஸலுக்கண்டா முதலாவது அஸ்ஸலுக்க பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன், ஹஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான வாழ்க்கையிலும் பகிரங்கமான வாழ்க்கையிலும் உன்னுடைய பயத்தை கேட்கிறேன், உன்னுடைய அச்சம். இது முதலாவது, 8ல முதலாவது. இரண்டாவது وَأَسْأَلُكَ كَلِمَةَ الْحَقِّ فِي الرِّضَى وَالْغَضَبِ, யா அல்லாஹ் பொருத்தமான நேரத்திலும் கோபத்துடைய நேரத்திலும் உண்மையாய் பேசுவதை உன்னிடம் கேட்கிறேன். கோபத்திலையும் போய் பேசிடப்படாது, எல்லா நேரம் ஹக்க பேசுறவங்களா எங்களை ஆக்கியா அல்லாஹ். இரண்டாவது. மூன்றாவது وَأَسْأَلُكَ الْقَصْدَ فِي الْفَقْرِ وَالْغِنَى, செல்வத்திலும் ஏழ்மையிலும் நடுத்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன். செல்வம் கூட்டிட்டு என்றதுக்காக வீண்விரயம் செய்யறது, எல்லா காலத்திலையும் நடுத்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன். நாலாவது وَأَسْأَلُكَ نَعِيمًا لَا يَنْفَذُ, யா அல்லாஹ் அழியாத இன்பத்தை கேட்கிறேன். நம்ம உலகம் அழிஞ்சிரு, சொர்க்கம் அழியாத இன்பத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ். நாலாவது. ஐந்தாவது وَأَسْأَلُكَ قُرَّةَ عَيْنٍ لَا تَنْقَطِعُ, யா அல்லாஹ் துண்டிக்காத கண் குளிர்ச்சியை கேட்கிறேன். துண்டிக்கிற கண் குளிர்ச்சி வானா. இப்போ உலகத்துடைய எல்லா இன்பமும் துண்டிச்சிருமா இல்லையா? அப்ப துண்டிக்காத கண் குளிர்ச்சி எங்க இருக்குது? ஆখিরাத்தில். எத்தனாவது? அஞ்சாவது. ஆறாவது وَأَسْأَلُكَ الرِّضَى بَعْدَ الْقَضَاءِ, யா அல்லாஹ் நீ முடிவெடுத்த விடயங்களை பொருந்தக்கூடிய பாக்கியத்தை கேட்க. கலா கதிர்ல முடிவெடுத்த யா அல்லாஹ் பொருத்தத்தை. ஆறாவது. ஏழாவது وَأَسْأَلُكَ بَرْدَ الْعَيْشِ بَعْدَ الْمَوْتِ, யா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை. பர்தல் ஐஷன என்ன? குளிரான வாழ்க்கையை கேட்கிறேன். மௌத்துக்கு பிறகு கபர்ல தொடக்கமே. ஏழாவது. எட்டாவது وَأَسْأَلُكَ لَذَّةَ النَّظْرِ إِلَى وَجْهِكَ, யா அல்லாஹ் உன்னை பார்க்கிற பாக்கியத்தை, இன்பத்தை கேட்கிறேன். இதாண்டே உள்ள தலைப்பு. லzzத்தன் நظர், பார்வையின் இன்பம், அல்லாஹ்வை பார்க்கிற இன்பத்தை கேட்கிறேன். எட்டாவது. சரி, இது பார்க்கலாம் எப்ப? மௌத்து போறோம். அடுத்தது பாருங்க, வஷ்ஷௌக இலா லிகாஇக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கும் ஷௌக்கை கேட்கிறேன். இதான் நான் சொன்ன ஷௌக்.
அப்போ உலகத்தில் வாழ்ற காலமெல்லாம் 20 வயதிலிருந்தே ஷவுக்கு வந்துடும், 30 வயதிலிருந்தே ஷவுக்கு வரும். ஷவுக்குன்னா என்ன? நான் அல்லாவை சந்திக்கணுமே, நான் அல்லாவை வேறொன்றும் இல்லை. சில நல்லடியார்களை பாருங்க, எப்பயும் அல்லாஹ் அல்லாண்டே இருப்பாங்க. அவங்களோட ஆக கடைசி தீர்ச்ச அல்லாவை பார்க்கும். இது ஷவுக்குங்கிற இது கல்புல உருவாக்கும். எங்களோட மனைவி மாறுற கல்புல உருவாக்கும், பிள்ளைகளுடைய கல்புல உருவாக்கும். இதுக்கு ஷவுக், இதை உண்டாக்கும் அடிக்கடி. ஏன்? உலகத்தில் உள்ள இன்பங்களை பற்றி நான் சொல்றேன். எந்த இன்பம் தொடரும்? ஒரு இன்பமும் தொடராது. அப்ப அலன் நஈம், ஆகப்பெரிய உயர்ந்த இன்பம் அஷ்ஷௌக் இலா லிகாஇக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற பேராவல். ஃபீ கைரி ضرா முதிர்ரா, எந்த தீங்கும் இல்லாம உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். வலா ஃபித்னத்தின் முதில்லா, வழிகெடுக்கும் இந்த ஃபித்னாலையும் மாற்றப்படாத உலகத்திலடா கல்புல அந்த ஷவுக் இருக்கும். அல்லாஹும்ம ஸையின்னா பிஸீனத்தில் ஈமான், ஈமானுடைய அலங்காரத்தை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக. வஜஅல்னா ஹுதாதம் முஹ்ததீன், யா அல்லாஹ் நேர்வழி அடைந்தவர்களாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா. இந்த ஹதீஸுக்கு இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனி கிதாபை எழுதி வச்சிருக்கிறார். அந்த ஒரு ஹதீஸு, ஒரு துஆக்கு ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? தொடர்ந்து ஓத ஓத கல்புல ஷவுக்கு வரும். மற்ற ஆசைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இன்றைக்கு எங்களுக்கு என்னென்ன ஆசை வச்சிருக்கிறோமோ அனைத்து ஆசைகளும் அழிந்து போற ஆசைகள் தான். நிஅமத்துன் ஆரியா, எல்லாமே அழிந்து போற ஆசை தான். அழியாத ஒரே ஒரு ஆசை அல்லாஹுவை சந்திக்கிற ஆசை. ஏன்? துனியா இருக்குது, லா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதா, கொசுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி இல்லாத துனியா. அல்லாஹ் என்ன சொல்லிட்டா துனியாவை பத்தி? குல் மதாஉத் துனியா கலீல், உலகம் என்கிறது கொஞ்சம் கலீல். இதுல நாங்க ஆசை வச்சிட்டு இருக்கிறோம். இதுல நாங்க இப்ப எல்லாருக்கும் ஆசை என்ன? நாங்க நினைச்சோம் பணம், பணம், பட்டம், பதவி. இதுவும் நிஅமத்து தான், நிஅமத்து இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நிஅமத்துகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. காரூனை விட செல்வந்தனாக இயலுமா? காரூனை விட எங்களுக்கு ஆசை பணத்தை சேர்த்து 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 இந்த நாட்டில் உலகத்துல கோடீஸ்வரனாக மாறும். இது ஒரு நிஅமத், ஆனா அழிஞ்சிரும். காரூனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா فبغى عليهم وآتيناه من الكنوز, முழு பொக்கிஷத்தையும் கொடுத்திருந்தோம். ஆனா எங்க காரூன்? பூமிக்குள்ள. ஃபிரௌனை விட அரசியல் ஆசை, எல்லோருக்கும் அரசியல்ல வெற்றி அடையணும், நானும் பெரிய அரசியல்வாதி ஆகணும். இந்த நிஅமத் தொடராது. ஏன்? மிஸ்ர ஆண்ட ஃபிரௌன் என்ன சொன்னார்? அலைஸ லீ முல்கு மிஸ்ர், அவர் கேட்டார், இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா? எவ்வளவு அகங்காரம் இருந்திருக்கு. பண்டைக்கு ஒரு ஆளுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட எப்படி பேசுறார் பெருமையா. இதுக்கு முன்னுக்கு எவ்வளவு பேர் பேசினாங்க இவ்வாறெல்லாம். எங்க இப்ப ஃபிரௌன்? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, என்ற காலு கீழே ஒரு ஆறுகள் என்ற இல்லையா? ஃபிரௌன் கேட்டார். இன்பமா? ஆட்சி இன்பம், ஆனா முடிகிற இன்பம். பொருள் இன்பம், ஆனால் முடிகிற இன்பம். அல்லாஹ் இதனாலதான் நபியை பார்த்து சொன்னா, நபியே ஃபலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபீ ஹயாத்தித் துன்யா வதஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். யார பணம், யார பிள்ளைகளும் உங்களை ஆச்சரியத்தை ஆக்கிரப்படாது நபியே. பாருங்க, இவருக்கு இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பெரிய ஆட்சியில் இருக்கிறாரே, இவ்வளோ பெரிய பதவி, இதை பார்த்து மட்டும் நீ ஆச்சரியப்படாதீங்க. சிலருக்கு நாங்க ஆட்சியை கொடுத்ததே அவனை வேதனை செய்யறது. அப்ப இவைகள் இன்பத்துடைய உச்சகட்டம் அல்ல, இன்பத்துடைய உச்சகட்டம் அல்ல இவைகள். ஏன்? கியாமத்துடைய நாளையில பணக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குது. என்ன? மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா.
பொருள் பிரயோஜனம் தரலையே, ஆட்சி அழிஞ்சிட்டே. சரி, பெண்களுடைய இன்பம். சிலர் பெண்களை இன்பமா சொல்றாங்களா இல்லையா? எவ்வளோ நேரம் நீடிக்கும் பெண்களுடைய இன்பம்? உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யறதுக்காக வந்தவர். இவன் கிதாம் என்ற ஒரு பெண்ணை விரும்புகிறான். கிதாம் என்ற பெண்ணை. இவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? 3000 திர்ஹம் தீனார் தரணும் எனக்கு, ரெண்டாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யணும். அந்த பொம்புளைய விரும்புறதுக்காக இவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி 2 மூதேவி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு மூதேவி சமூத் கூட்டத்துடைய ஒட்டகத்தை அறுத்தவன், இரண்டாவது மூதேவி அலி உங்களோட கழுத்தை அறுக்கிறவன். ஒரு பொம்புளைய விரும்ப போய் மூதேவியா மாட்டான இல்லையா? ஒரு பெண்ணை விரும்ப போய் மூதேவியாக மாறிட்டான். இது இன்பமா? இது இன்பம் அல்ல. பெண்ணுடைய இன்பம் இன்பம் அல்ல. சரி, சாப்பாடு, ஒவ்வொரு வகை வகையா சாப்பாடு இன்பம். அல்லாஹ் என்ன சொல்றான் காஃபிர்களை பார்த்து? ذَرْهُمْ يَأْكُلُوا وَيَتَمَتَّعُوا وَيُلْهِهِمُ الْأَمَلُ فَسَوْفَ يَعْلَمُونَ. நபி அவங்கள விடுங்க, நல்லா சாப்பிடணும். يَأْكُلُوا وَيَتَمَتَّعُوا, சாப்பிட்டு திரியட்டும் அவங்க. அல்லாஹ் சூரத்துல் முஹம்மதுல சொல்றான், வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயாகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம். ஆடு மாடுகள் திங்கிற மாதிரி திங்கட்டும், விடுங்க. வன்னாரு மஸ்வல்லஹும், அவங்களோட தங்குமிடம் நரகம்தான். சரி, சாப்பாட்டுடைய இன்பம் இன்பம் இல்லை. சரி, உடுப்புடைய இன்பம், நல்லா உடுக்கணும். நபி அவங்க பதுவாவே செஞ்சாங்க. தஇஸ அப்துல் தீனார், தஇஸ அப்துல் திர்ஹம், தஇஸ அப்துல் ஹமீஸா. ஆடையுடைய அடிமை நாசமாகட்டும். அது இன்பமா? அப்போ ஆடை இல்லை. சரி, சிலருக்கு தூக்கம் இன்பம். நல்லா தூங்கும். எவ்வளோ நேரம் தூங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஆள் சுபம் இல்லாம தூங்குறார். ஷைத்தான் சொல்றான், அலைக்க லைலுன் தவீல், நல்ல நீண்ட ராவரிக்கு படு, தூங்கு. நபி அவங்க சொன்னாங்க, அவன் அப்படியே தூங்கிட்டானண்டா, தாக்க ரஜுல் பால ஷைத்தானு ஃபி உத்னி, அவன்ட காதில ஷைத்தான் சிறுநீர் கழிச்சிட்டான். தூக்கம் இன்பமா? அப்ப ஆட்சியும் இன்பம் இல்லை, அரசாங்கமும் இன்பம் இல்லை, பணமும் இன்பம் இல்லை, பெண்களும் இன்பம் இல்லை, சாப்பாடும் இன்பம் இல்லை. அப்ப உண்மையான இன்பம் என்ன? அல்லாஹுவை பார்க்கிறேன், இதுதான் இன்பம். சரி, உலகத்துல வாழும் பொழுது நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே என்ற ஷவுக் இருக்குது, ஆசை, இது இன்பம். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே நினைச்சு பாரு. அது ஒரு தரமானது 5 தரமாக மாறும், 10 தரமாக மாறும். ஒரு நாளைக்கு 25 தடவை நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, ஷவுக், நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே. அந்த ஷவுக்குள்ளவங்க இருக்கிறாங்களே, அது அல்லாஹ் அவங்களோட கல்ப, உலாயிகல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹ் அவங்களோட கல்ப தக்வாவுக்கு சோதிச்சிட்டா. அப்ப அல்லாஹ்வை எப்ப பார்க்கிறது? இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள். உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்கலுமா? பார்க்கல. ஆனா சக்கராத்து வரும் வரைக்கும் எங்களோட உயிர் துடிக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணுமே, அல்லாஹ்வை பார்க்கணுமே. என்ன செய்யணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துடிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப உலகத்துக்கு வந்தாங்களோ துடிச்சிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வை பார்க்கணுமே, ஷௌகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு போனாங்க அல்லாஹ்வோட பேசுறது. அல்லாஹ்வோட பேசிட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும். எவ்வளவு ஆசையில் இருந்து இருப்பார். அல்லாஹ் சொன்னா பார்க்க இயலாத மூசா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட சக்கராத்துல தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கு. ஏன்? அல்லாஹ்வை பார்க்கிற ஷவுக் வந்துட்டு. அல்லாஹ்வை பார்க்கிற ஷவுக் கூறுற நேரம் சக்கராத்.
எப்போ கூடணும் எங்களுக்கு மூமிங்களா இருந்தா? சக்கராத்தில் போய் பணத்தை, காசை, மனைவிய, பிள்ளைகளை மட்டும் கல்புக்கு எடுத்துடப்படாது. எல்லாத்தையும் மறந்துடும். இனித்தான் ஞாபகம் வச்சு என்ன செய்யும்? இனித்தான் ஞாபகம் வச்சு என்ன செய்யும்? வாழ்க்கையுடைய கடைசி காலமாக மாறும் பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ நஜீஸ்களையும் வெளியெடுத்துட்டு அல்லாஹ்வுடைய ஷவுக்க கல்பில் எடுத்துரும். அல்லாஹ்வுடைய ஷவுக்க இமாம் கஸாலி சுபஹ தொழுதுட்டு அப்படியே கஃன் எடுத்து மேல் அப்படியே போத்தி அப்படியே கையை வச்சாராம், ரெடியாகி ஷவுக்கோட அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. இமாம் கஸால் ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்கள்ல எவ்வளோ பேருடைய வரலாறு வருது. அனஸ் பின் நதுர் தன்னுடைய சக்கராத்தில் ஷவுக் எடுத்தார். ஹராம் பின் மில்ஹான் ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமா வெற்றி அடைஞ்சிட்டேன், ஷவுக் எடுத்துட்டார். ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு சக்கராத்த ஷவுக் எடுத்தார். பிலால் பின் ரபாஹ் சக்கராத்தில் கதன்னல் கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா, நாளே நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற நாள். அல்லாஹ்வுடைய ஷவுக்க கல்பில் எடுக்கும். வேற மற்ற ஷவுக்குகளை மெது மெதுவா ஒரேடியா எடுக்கையில கல்பு விட்டு, ஏன்னா ஊறி போயிருக்கு ஸ்பஞ்சில். ஸ்பஞ்சில் என்ன ஊர் இருக்குது? வேற வேற ஷவுக்கெல்லாம் ஊறி போயிருக்கு. எத்தனையோ ஷவுக்கு இருக்கு இப்போ கல்புல எங்கட. அந்த ஷவுக்கு, வீடு கட்டுற ஷவுக்கு, மனைவியுடைய ஷவுக்கு, பிள்ளைகளுடைய ஷவுக்கு, எல்லா ஷவுக்கையும் மெது மெதுவா கலத்தோணும், மறக்கணும். ஒரே ஒரு ஆள்ற ஷவுக்கை வச்சு கொள்ளணும். அல்லாட ஷவுக், அல்லாட அன்பை வைத்து கொள்ளணும். சொல்லுவாங்களாம், ஒரு நல்லடியார் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி, இலாஹி அக்லகத்தில் முலூக்கு அபுவாபஹா, யா அல்லாஹ் அரசர்கள் எல்லாம் கதவுகளை மூடிவிட்டார்கள், வபாபுக மஃப்தூஹுன் லிஸ்ஸாயிலீன், ஆனால் உன்னுடைய கதவு மாத்திரம் திறந்திருக்குது யா அல்லாஹ். இலாஹி காரத்தின் நுஜூம், நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டது யா அல்லாஹ். வனாமத்தில் உயூன், கண்கள் எல்லாம் தூங்கிவிட்டது. வ அன்தல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், யா அல்லாஹ் நீ மாத்திரம் நித்திய எப்பொழுதும் உயிருள்ளவர், உனக்கு தூக்கமே கிடையாது. இலாஹி ஃபுருஷத்தில் ஃபுருஷ், இலாஹே விரிப்புகள் எல்லாம் விரிக்கப்பட்டு விட்டது. வஹலா குல்லு ஹபீபின் பி ஹபீபி, ஒவ்வொரு அன்புள்ளவரும் அன்புள்ளவரோடு தனிமையாகிவிட்டார். வ அன்த ஹபீபுல் முத்தஹஜ்ஜிதீன், தஹஜ்ஜத் தொழுகையாளிகளின் நேசனே. வ அனீஸல் முஸ்தௌஹிஷீன், என்னுடைய நண்பன் நீதான் யா அல்லாஹ். எவ்வாறான வார்த்தைகள், எவ்வாறான வார்த்தைகள். ஆகவே சகோதரர்களே, ஷவுக்க கூட்டம். ஷவுக்கு கூடினாத்தான் சக்கராத்ல களிமா வாயில வரும். எப்ப களிமா வாயில வரும்? உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், இன்னி லஅலமு கலிமத்தன் லா யகூலுஹா அப்துன் இன்தல் மௌத் இல்லா வஜதத் ரூஹுஹு லஹா ரூஹா. சொல்லுவாங்களாம், எனக்கு ஒரு களிமாவை தெரியும், ஒரு ஆத்மா கடைசி நேரத்தில் அதை சொன்னா அதற்கு ஒரு உயிர் கிடைச்சிடும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். சும்மா வருமா களிமா? கிளிக்கு களிமா படிச்சு கொடுத்து கிளிய பூனை பிடிக்க வந்தா களிமா வாயில வருமா? வர. ஷவுக் இருக்கணும் கல்வி. இது இன்ஜெக்ஷன்ல அடிக்கிறோண்டு அல்ல. கல்புல ஷவுக் உண்டாகணும், கல்புல ஆசை உண்டாகணும். அல்லாஹுடைய ஆசை கல்புல உருவாகும். இந்த ஷவுக்க உருவாக்குறதுக்கு தான் உலமாக்கள் தங்களுடைய காலங்களை தியாகம் செஞ்சிருக்கிறார், நேரங்களை தியாகம் செஞ்சிருக்கிறார். ஏன்? அல்லாஹ்வை பார்க்கணுமே, அல்லாஹ்வை பார்க்கணுமே. ஃபுதைல் பின் இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இரவானா எனக்கு சந்தோஷம். ஏன்? இரவுல அஃப்ரஹு பில்லைலி முனாஜாத்தி ரப்பி, என்ற ரப்போட ரகசியம் பேசலுமே, அதால சந்தோஷம். பகலானா ஏன்? லிலிகாயில் ஹல்க, படைப்புகளை சந்திக்கணுமே, அல்லாஹ்வோட பேச இயலாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் விளங்குறது கொஞ்சம் காலம் எடுக்கும். லேசில் இந்த வார்த்தைகள் இருக்குது, ஷவுக்குடைய வார்த்தைகள். ஏனண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் அல்லாஹ்வோட பேசினார்கள்.
அல்லாஹுவை பார்த்தாங்களா இல்லையா என்பதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கு. அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சில சஹாபாக்களும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறாங்க, அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை, அல்லாஹ்வை பார்க்க இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறாங்க. ஆனா சில சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல, அல்லாஹ்வை பார்த்தாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ இருக்குது. அல்லாஹ் என்ன துஆ கற்றுக் கொடுத்தா? முதலாவது துஆ பாருங்க, சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் وحب المساكين وأن تغفر لي وترحمني وتتوب علي وإذا أردت بعبادك فتنة فاقبضني إليك غير مفتون أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك. அல்லாஹ் கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஃபீம யக்தஸிமுல் மலவுல் அஅலா, உயர்ந்த மலக்குகள் எந்த விடயத்துக்கு தங்களுக்கு இடையில சண்டை போட்டுக் கொள்றார் என்ற நீண்ட ஹதீஸில் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு துவா தான் இந்த துவா. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் நலவுகள் செய்வதை உன்னிடம் கேட்கிறேன். நலவை செய்யணும் வாழ்க்கையில், சமூகத்துக்கு தான், குடும்பத்துக்கு தான், ஊருக்கும் தான். ரெண்டாவது வதர்கல் முன்கராத், பாவங்களை விடுவதை கேட்கிறேன், முன்கராத்தை விற்றோம். மூன்றாவது வஹுப்பல் மசாகீன், மிஸ்கீன்களுடைய அன்பை கேட்கிறேன். மிஸ்கீன்களோட முஹப்பத் வைக்கும், எங்க மிஸ்கீன்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட முஹப்பத் வைக்கும். வஅன் தக்ஃபிர லீ, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. வதர்ஹமனி, என் மீது இரக்கப்படு. வததூப அலைய, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லிட்டு பாருங்க முக்கியமான விடயம். وَإِذَا أَرَدْتَ بِعِبَادِكَ فِتْنَةً, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் மீது நீ ஃபித்னாவை நாடினாய், நீ உலகத்தில் ஃபித்னா போட போறாய் என்று நாடினால், ஃபக்பித்னி இலைக், யா அல்லாஹ் என்னை கைப்பற்றிடு, என்னை மௌத்தாக்கிடு. கைர மஃப்தூன், ஃபித்னாவுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் என்னை கைப்பற்றிடு. அடுத்தது அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய ஹுப்பை கேட்கிறேன். இதான் ஷவுக். இன்றைக்கு ஹுப்புல்லாஹ் இல்லை, அல்லாஹ்ட ஹுப் இருந்தா நீங்க குர்ஆனை பெரட்டினா மூட மனசு வராது. ஹுப் இருந்தா என்ன நடக்கும்? குர்ஆனை பெரட்டினா உங்களுக்கு மூட மனசு வராது. ஏன்? அல்லாஹ்ட கலாம் அவ்வளோ இன்பமா இருக்கு. இன்றைக்கு பாருங்க, ஒரு பாட்டை கேட்பாங்க, மியூசிக்கல் ஷோல ஒரு பாட்டா படிக்கிறது, எத்தனை ஆயிரம் பாட்டை கொண்டு வருவான். அவ்வளோ நேரம் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் பார்த்துட்டு இருப்பான், கேட்டுட்டு இருப்பான். ஏன்? ஹுப். அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்ட ஹுப்பை கேட்கிறேன். அப்ப ஷவுக் கல்புல வந்து ஹுப்பு வந்துடும். அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும், வேறொன்றும் எனக்கு இன்பம் இல்லை உலகத்தில். வஹுப்ப மன் யுஹிப்புக், யா அல்லாஹ் உன்னை அன்பு வைப்பவர்களின் அன்பை கேட்கிறேன். அப்ப உலகத்தில் அவுலியாக்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, சாலிஹீன்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வை அன்பு வைத்தவங்க, அவங்களோட அன்பை கேட்கிறேன். மூணாவது வஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், யா அல்லாஹ் உன்ட அன்பை நெருக்கமாக்குற அமலை கேட்கிறேன். எந்த அமலை செய்தா உன்ட ஹுப்பு கிடைக்குமோ அந்த அமலை தான் கிடைக்கும். தொழுக உதாரணம் சுஜூத்,
அப்போ இதில் இன்பங்கள் வரும். அப்போ பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா நபி அவர்களுக்கு இந்த ஹுப்பை அடைகிறதுக்காக வேண்டும். சரி, மலக்குகள் அல்லாஹ்வை பார்த்திருப்பாங்களா? இல்லை, யாருமே அல்லாஹ்வை பார்த்ததில்லை. அல்லாஹ்வோட பேசி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? وَمَا كَانَ لِبَشَرٍ أَن يُكَلِّمَهُ اللَّهُ إِلَّا وَحْيًا أَوْ مِنْ وَرَاءِ حِجَابٍ. அல்லாஹ் யாரோடையாவது பேசுறதாக இருந்தா ஹிஜாபுக்கு பின்னால தான் பேசியிருக்கிறான். நேரடியா பேசினதில் ஒருத்தருடையும் அல்லாஹ் இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. பார்க்கிற ஷவுக் இருக்குதானா? இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் தனக்கிடையில திரைகளை வைத்திருக்கிறான், ஹிஜாபுகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பார்க்கல, பார்க்கிற சந்தர்ப்பம் ஒன்று பார்க்கிற. சொல்லுவாங்களே, பாடசாலையில் ஒரு டீச்சர் கேட்டாவான் பிள்ளைகிட்ட, முஸ்லீம் பிள்ளைகிட்ட, அல்லாஹ்வை காட்டேலதா, அல்லாஹ்வை காட்டுங்கள. அந்த பிள்ளை கேட்டுச்சாம், முதல் கேட்டாவும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா? பிள்ளை சொல்லிச்சாம், ஓ அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை காட்டுங்க. அப்போ அல்லாஹ்வை எப்படி காட்டுறது? இதுவரைக்கும் ஒருத்தர் அல்லாஹ்வை காட்டலையே. பிள்ளை கேட்டுச்சாம், டீச்சர் மூளை இருக்குதா அப்படின்ட்டு. ஓ மூளை இருக்குது. மூளையை காட்டுங்க டீச்சர் பார்ப்போம். மூளையை காட்டையில, அது இருக்குது. மூளை காத்திருக்குதா? காத்திருக்குது. காட்டேலுமா? காட்டேல. எவ்வளோ விடயங்களை காட்டாம நம்புறோமா இல்லையா? எவ்வளோ விடயங்களை நம்பி இருக்கிறோம், ஆனால் பார்க்கல. அதோட அடையாளங்களை வச்சு கொரோனா இருக்குதா? கொரோனா இருக்குதா? கொரோனா இருக்குதாண்டா இன்றைக்கு உலகம் என்ன சொல்லும்? இருக்குது. கொரோனா காட்டுங்களேன். கொரோனாவை காட்டையில் அது வைரஸ், அதனுடைய வெளிப்பாடை தான் காட்டலாம். அது காய்ச்சல் ஆக்குது, மவுத்தாக்குதுன்னு காட்டுறாங்க. அவ்வளோ சில விடயங்களை பார்க்கலாது, ஆனால் நம்பலாம். அல்லாஹ்வை காட்டேலாது. எங்களுக்கு முஸ்லீம்கள் சொல்ற பதில் இதுதான். அல்லாஹ்வை பார்க்கிற இடம் இருக்குது சகோதரர்களே, அதுதான் கியாமத். அதுதான் மௌத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வை பார்க்கலாம். உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்கல. அப்ப அல்லாஹ்ட குர்ப அடையும், ஷவுக் அடையும். எதால் அடைகிற? உதாரணமா, எப்படி அல்லாஹ்ட ஷவுக்க கல்புல எடுக்கிறது? இப்ப ஃபர்லான தொழுக, ஃபர்லான நோன்பு, இவைகள் ஃபர்து. இவைகளுக்கு மேலதிகமாக சுன்னத்தான அமல்களை செய்ய செய்ய கல்புல அந்த ஆசை வரும். எதை செய்யணும்? ஹதீஸ் குதுசில் அல்லாஹ் சொல்றான், லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். என்னுடைய அடியான் என்னை நெருங்கிட்டே இருக்கிறான். எதால? நஃபில் வணக்கம். இப்போ தஹஜ்ஜத் தொழுக, தஹஜ்ஜத்தை விடப்பட தொழுகைகள், லுஹாவுடைய தொழுக, அவ்வாபீனுடைய தொழுக, வித்ருடைய தொழுக, முன்பின் சுன்னத்துகள், நோம்புல திங்கள் வியாழன் நோம்புகள், எப்படி சுன்னத்தான இபாதத்தை கூட்டும். ஜகாத் ஃபர்து, சுன்னத்தான ஜக்கா சதகாக்கள். அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்குண்டா நான் அவனை நேசிச்சிருவேன். ஃபைதா அஹ்பப்து குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. அப்ப ஒரு ஆளை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அல்லாஹ் பத்தி பேசுறார். எதை பத்தி பேசுறார்? அப்ப விளங்கி கொள்ளுங்க, இவர கல்புல அல்லாஹ்ட ஷவுக் இருக்கு. இவர கல்புல என்ன இருக்குது? எப்ப எடுத்தாலும் அல்லாஹ்ங்கிறார், எப்ப பேசினாலும் இன்ஷா அல்லாஹ்ங்கிறார், மாஷா அல்லாஹ்னு சொல்றார். அதுக்காக கல்லனும் பேசுவான். அப்படி ஏமாத்துறதுக்காக அதை நம்பிடாதீங்க. இந்த நேரம் அல்லாஹ்வை பத்தி பேசுறார். ஷவுக் கல்புல வந்துட்டு இவருக்கு ஷவுக், அல்லாஹ்வை பார்க்கிறேன். அல்லாஹ்வை பார்க்கிறது சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில தான் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்கிறது தான் உண்மையான இன்பம். வலதைனா மஸீத். குர்ஆன்ல அல்லாஹ் 10 வகையான ஆதாரங்களை சொல்றார். எத்தனை வகையான ஆதாரங்களை? ஏன்னா எங்களுக்கு சந்தேகம் வந்துருமே, அல்லாஹ்வை பார்க்கலுமா? ஒரு ஆளை இன்றைக்கு பாருங்க, 20 வருஷத்துக்கு பிறகு வாரார் வெளிநாடுகளில் இருந்து குடும்பத்தை பார்க்க. எவ்வளோ சந்தோஷம்!
30 வருடத்துக்கு பிறகு வாரார். எவ்வளோ சந்தோஷம்! ஏர்போர்ட்டில் போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, கட்டி அணைத்து அழுகிறாங்க. எதிர்பார்த்துட்டு இருந்த மகன் வாரார். சகோதரர்களே, அல்லாஹ் மாலிகுல் முல்க் காலிக் ராசிக், அந்த அல்லாவை பார்க்கிறது எவ்வளோ இன்பமா இருக்கு. சரி, அல்லாவை பார்த்தோட இன்பம் குறைஞ்சிருமா? குறையாது. பார்க்க பார்க்க இன்பம் கூடிக்கொண்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல 10 இடங்கள்ல இதை பத்தி பேசுறார். எதை பத்தி? அல்லாஹ்வை பார்க்கிறத பத்தி. சூரா யூனுஸ் 26வது ஆயத்துல லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தையும் தருவேன், ஜியாதா என்ன பார்க்கிற பாக்கியத்தையும் தருவேன். இது நல்லடியார்களுடைய ஆசை, இது அல்லாஹ்வை பார்க்கிறது. இதே போல சூரா கியாமால وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة, கியாமத்துடைய நாளையில சில முகங்கள் அப்படியே மறுமலர்ச்சி அளிக்குமாமே, அல்லாஹ்வை பார்க்கிறது. எது சந்தோஷம்? சொர்க்கத்தில் சாப்பிட்றது சந்தோஷமா? சொர்க்கத்துக்கு போய் குடிக்கிறது? சொர்க்கத்தில் அலன் நஈம், ஆகப்பெரிய இன்பம் யாரை பார்க்கிறது? அல்லாஹ். உலகத்தில் பார்க்கலையே. 2வது ஆயத். 3வது ஆயத் அல்லாஹ் சூரா காஃப்ல இந்த ஆயத், லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத். அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்படி பார்க்கிறது? அதுக்கப்புறம் பின்னால பார்ப்போம். இந்த 10ஐ முடிச்சிட்டு எப்படி எப்படி பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ். ஏனண்டா இந்த ஆசையுள்ளவங்க இதை இன்பமா கேட்பாங்க. அல்லாஹ்வை பார்க்கிறண்டா உலகத்தில் இதை விட இன்பம் ஒன்று இல்லை. அதனால அதை இன்பமா பேசும், ரசிச்சு ருசிச்சு பேசணும். இது வேண்டா வெறுப்புக்கு பேசப்படாது. இதை கேட்கிறவங்களும் வேண்டா வெறுப்புக்கு கேட்கப்படாது. அந்த இன்பம் இருக்கும், ஷவுக்கா, ஷவுக்கில் கேட்கணும். இது 3வது. 4வது அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன். உலகத்தில் பாவியல் இருக்கிறாங்களா, காஃபிர்கள், முனாஃபிக்குகள், இவங்களுக்கு அல்லாஹ் ஃபேஸ் கவரை பண்ணி விட்டுருவான். அல்லாஹ்வை பார்க்கலாம், ஹிஜாப். அப்ப இவங்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாதுண்டா மூமிங்களுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம் மட்டும் இல்லைன்னா நான் இபாதத்தே செய்ய மாட்டேன். நான் தொழுகிற என்னத்துக்கு? சுபவுக்கு எழுப்பி, தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி, குளிர்ல உது எடுக்கிறேன். எதற்கு? அல்லாஹ்வை நான் பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு ஆகப்பெரிய இன்பம். இது 4வது ஆதாரம். 5வது ஆதாரம் சூரத்துல் அராஃப் 142வது ஆயத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசுறதுக்கு 30 நாள் நோன்பு பிடித்தாங்க. 40வது 10 நாள் நோன்பு பிடிச்சிட்டு போய் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அப்படியே பேசிட்டு இருந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, கால ரப்பி அரினி அன்துரு இலைக், அல்லாஹ் கொஞ்சம் காட்டு, உன்னை பார்க்கணும். ஏண்டா பேசிட்டு போக இன்பம் கூடிச்சு. அல்லாஹ்வோட பேசுறேன்டா நேரடியா. அப்ப இன்பம் கூடினதோட ரப்பி அரினி அன்துரு இலைக், அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னா. அல்லாஹ் சொன்னான், கால லன் தரானி, மூசா என்ன பார்க்கல, ولكن انظر إلى الجبل فإن استقر مكانه فسوف تراني. மலையை பாரு, அந்த மலையில் என்னுடைய வெளிச்சம் தங்கினால் பார்க்கலாம். என்னடச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவனை காட்டலை. இமாம் இப்னு குதாமா கிதாபு தவ்வாபீன் என்ற கிதாப் எழுதுறாங்க, அல்லாஹுடைய படைப்புகளை காட்டினான். 10 படைப்புகள் வந்தது. 10வது படைப்பு வந்ததோடு மலை தூள் தூளாக மாறியது. வஹர்ர மூசா சயகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். அல்லாஹ்வை பார்க்கல, அந்த ஷவுக் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய மனைவி காஃபிராக இருந்தவர் ஆசியா பின்த் மஸாஹிம். இவ கடைசியா கொல்லும் பொழுது இவருக்கு ஒரு ஷவுக் இருந்துச்சு. என்ன ஷவுக்? ஒரு பெண், ஆனா எவ்வளவு ஷவுக்குல வாழ்ந்திருக்க. என்ன ஷவுக்கா?
அவ கேட்ட துவா என்ன? قالت رب ابن لي عندك بيتا في الجنة. நாமெல்லாம் யா அல்லாஹ் சொர்க்கத்தை தான்னு கேட்போம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாயா அல்லாஹ்னு கேட்போம். ஜன்னத்து அதன தாயா அல்லாஹ்னு கேட்போம். ஆனா ஆசியா இது ஒன்று கேட்கல. என்ன கேட்டா தெரியுமா? அந்த ஷவுக்கால கேட்டா அந்த பெண், ரப்பி பினி லி இந்தக இந்தக, யா அல்லாஹ் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்துல மாளிகை கட்டு. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கோம். இதுதான் ஷவுக். யார் சொல்லி கொடுத்தா இந்த ஷவுக் எல்லாம்? யார் சொல்லி கொடுத்த ஷவுக்? மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்த ஷவுக். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேட்கல ஆசியா, ஜன்னத்து அதன கேட்கல. நாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேட்போம். ஆனா ஆசியா கேட்டது ரப்பி பினி லி இந்தக இந்தகடா என்ன? யா அல்லாஹ் உனக்கு பக்கத்துல கட்டு சொர்க்கத்தை. அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சு என்ன செஞ்சார்? உடனே சொர்க்கத்தை கட்டினான் தனக்கு பக்கத்துல. ஆசியாவுடைய கண்களுக்கு காட்டிக்கொண்டே அல்லாஹ் உயிரெடுத்தான். இதுதான் ஷவுக். அப்ப நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, பேசும் பொழுது கல்புல ஷவுக் இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கணும்னா, அல்லாஹ்வை பார்க்கணும்னா இது 5வது ஆதாரம். அப்ப உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. எப்ப பார்க்கலாம்? இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அல்லாஹ்வை காட்டல். 6வது ஆதாரம் தான் குர்ஆன்ல ஓதும் போது லிகா லிகா லிகான்னு ஆயத்துகள் வரும். என்ன ஆயத்து வரும்? ஒரு நாளை ஒரு ஜுஸ் ஓதுறவங்க இருப்பீங்க. லிகான்னு வரும்பொழுது கீழே கோட போடும். லிகாவுடைய ஆயத்துகள் எல்லாமே அல்லாஹ்வை பார்க்கிறதா. உதாரணமாக வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னகும் முலாகூ, சூரா பக்ரா 223வது ஆயத். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க, ஒரு நாளைக்கு நீங்க அல்லாஹ்வை சந்திக்கணும். தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம், அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் உங்களுக்கு சலாம். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, சூரா கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்தை பாருங்க. ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, யார் அல்லாஹ்வை சந்திக்கிற விருப்பம் இருக்குதோ வேற ஒன்றுக்கும் இல்லை. فمن كان يرجو لقاء ربه, யார் ரப்ப சந்திக்கிற ஆசை இருக்குதோ فليعمل عملا صالحا, நல்ல அமல் செய்யுங்க. قال الذين يظنون انهم ملاقو الله, சூரா பக்ரா 249. அல்லாஹ்வை சந்திக்கிறவங்க நினைக்கிறவங்க இருக்கிறாங்களே, இவங்க சொன்ன வார்த்தைகள். فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونا, சூரா தௌபா 72. லிகா லிகா லிகா, அல்லாஹ்வை சந்திக்கிறது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாவுடைய சக்கராத்தில் தன்னுடைய மகன் அப்துல் முஸவ்விர் அழைத்து சொல்றாங்க, மகன் உடம்பெல்லாம் வலிக்குது மகன், ஆனா கல்பு மட்டும் அமைதியாக இருக்குது மகன்டார். மகன் கேட்டார், வாப்பா ஏன்? கல்பு அல்லாஹோடு இருக்குது மகனே, கல்பு ஷவுக்கில் இருக்குது. கல்புல உள்ள ஷவுக்கன்னு நான் அல்லாஹ்வை பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஆசை, எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த ஷவுக்க கல்புக்கு எடுக்கணும். குர்ஆன்ல வரக்கூடிய லிகாவுடைய ஆயத், வமன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத், அல்லாஹ்வை சந்திக்கிற விரும்புறீங்களா? சந்திக்கிற நிச்சயம். وَكَانَ بِالْمُؤْمِنِينَ رَحِيمًا تَحِيَّتُهُمْ يَوْمَ يَلْقَوْنَهُ سَلَامٌ, அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். 6வது ஆதாரம். 7வது ஆதாரம் சூரா அன்ஆம் 103வது ஆயத். லா துத்ரிகுஹுல் அப்சார் وهو يدرك الأبصار وهو اللطيف الخبير, பார்வைகள் அவனை பார்க்க முடியாது. உலகத்தில் உள்ள கண் இருக்குது, இந்த மஹ்லூக்கால காலிக்க பார்க்க முடியாது. ஆனால் அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். 7வது ஆதாரம். 8வது ஆதாரம் சூரத்துல் இன்சான் 20வது ஆயத். وَإِذَا رَأَيْتَ ثُمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمَلِكًا كَبِيرًا,
வமுல்கன் கபீரான்னு ஒரு ஆயத்து இருக்கு, ஒரு கராத் இருக்கு, சபா கராத்ல ஒரு கராத். வமலிகன், மலிகன்டா நீங்க அரசனை பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வை பார்ப்பீங்க. 9வது ஆதாரம் தான் வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும். சூரா ஃபுஸ்ஸிலத் 31வது ஆயத். மனிதர்களே, உங்களோட மனதுக்கு விருப்பமான எல்லாமே உங்களுக்கு இருக்கு. 10வது ஆதாரம் தான் இன்னல் அபரார லஃபீ நஈம் அலல் அராயிகி யன்துரூன். நல்லடியார்கள் சொர்க்க இன்பத்தில் இருப்பார்கள், கட்டில்களில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த 10 ஆதாரமும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கிறான். யாரை பார்க்கறதுக்கு? அல்லாஹ்வை கியாமத்துல பார்க்கறதுக்கு. ஹதீதுகள்ல அல்லாஹ்வை பார்க்கிற ஹதீதுகள் கிட்டத்தட்ட 23 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார். 23 சஹாபாக்கள். அல் ரலியல்லாஹு ஹதீஸ் இருக்குது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் இருக்குது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு, ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி, அபூ மூஸா அல் அஷ்அரி, இப்னு அப்பாஸ், இப்னு உமர், ஜாபிர் ரலியல்லாஹு, அனஸ், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், இப்னு மஸ்ஊத், ஹுதைஃபா, ஸெய்த் இப்னு சாபித், உபாதா பின் சாமித், அபூ உமாமா, அதி இப்னு ஹாத்தம், அபூ ரஸீன், கஅப் பின் உஜ்ரா, ஃபுதாலா பின் உபைத், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. 23 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை பார்க்கலாம். இமாம் யஹ்யா இப்னு முஈன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 17 ஹதீஸ் என்னிடம் சஹீஹான ஹதீஸ் இருக்குது, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை பார்க்கலாம். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமஹ், கியாமத்துடைய நாளையில் நீங்க ரப்பை பார்ப்பீர்கள். லா துதாரூன ஃபீ ருயதி, அல்லாஹ்வை பார்ப்பதில் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள். எவ்வாறு உலகத்தில் சூரியனை பார்க்கிறது கஷ்டமா, சந்திரனை பார்க்கிறது கஷ்டமா, இதே போல அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நீங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க. அல்லாஹ்வை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. லுஹா நேரமானது சிரிக்க ஆரம்பிச்சாங்க. லுஹா நேரமானதோட சிரித்தாங்க. சிரிச்சிட்டு அவிடத்தே உட்கார்ந்தாங்க. லொஹர், அசர், மக்ரிப், இஷாவை தொழும் வரைக்கும் அவிடத்தே உட்கார்ந்து இருந்தாங்க. பேசவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி எழும்பிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் இன்றைக்கு என்ன நடந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, ஒன்றுமே பேசலையே, கொஞ்சம் கேளுங்களும் போய் என்ன விடயம். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு கியாமத்துடைய நாளில் நடக்கிற அவ்வளோ நிகழ்வையும் இன்றைக்கு காட்டினான். மஹ்ஷருடைய மைதானத்தை என்ன நடக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திருத்த மக்கள் எல்லாம் ஓடி போறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்வை பார்க்கிற விடயத்தை இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நபியவங்க சிரிச்சாங்க. எதற்கண்டா கடைசி சொர்க்கவாதியுடைய சொர்க்க நிலைமையை பார்த்து நபியவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஹதீஸ். இதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை பார்க்கலுமா? நபியவங்க சொன்னாங்க, நீங்க பௌர்ணமி இரவுல 14ஆம் நாள் பௌர்ணமி இரவுல சந்திரனை பார்க்க கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்பட மாட்டீங்களே. இதே போல அல்லாஹ்வை நீங்க பார்ப்பீங்க அப்படின்ட்டு நீண்ட ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆகவே சகோதரர்களே, 23 சஹாபாக்களுக்கு மேல இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறாங்க. அல்லாஹ்வை இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பார்க்கலாம். சரி, அல்லாஹ்வை பார்க்கிறது 3 வகையாக மாறும். எத்தனை வகையாக மாறும்? ஒன்று, அல்லாஹ்வை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்கிறோம். கிழமைக்கு ஒரு தடவை, கிழமைக்கு ஒரு தடவை. இரண்டாவது கூட்டம் காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை. மூன்றாவது கூட்டம் அல்லாஹ்வை பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த பாக்கியம் தேவை?
எந்த பாக்கியம் தேவை? அல்லாவை பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாழ்வோமா இன்ஷா அல்லாஹ்? அதுதான் தேவை. கிடைக்குமோ தெரியாத நிலைமையில வாழ்றோம். ஷவுக் இல்லையே இன்னைக்கு ஃபித்னாக்கள் ஷவுக் எடுத்துட்டு கல்ப விட்டு. சரி, கிழமைக்கு ஒரு தடவை எப்படி பார்ப்பாங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஜும்ஆவுடைய தினத்துக்கு முந்தி போறாங்களே 10 மணிக்கு பள்ளிக்கு வந்துருவாங்க. சரி பாருங்க, இது மாதிரித்தானாம் அல்லாவை பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமை நேரத்தோட போனாக்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அதனாலதான் உலமாக்கள் சுபக தொழுதுட்டே ஜும்மாக்கு போய் தருவாங்க. சுபக தொழுதுட்டே ஜும்மாக்கு போய் தருவாங்க. அல்லாவை பார்க்கறதுக்கு முந்தோ அந்த 7 நேரம் இருக்குது வெள்ளிக்கிழமை. ஒட்டகம் குர்பான் கொடுக்கிற நேரம், மாடு குர்பான், ஆடு குர்பான், கோழி குர்பான், முட்டை குர்பான். இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் சுபஹிலிருந்தே தொடங்கு தஹஜ்ஜத்துக்கே குளிச்சு உடுத்து ஜும்மாக்கு ரெடியாகி போய்த்துருவாங்க. ஒவ்வொரு கிழமையும் அல்லாவை பார்க்கிறோம். இது இரண்டாவது கூட்டம். அல்லாவை காலை மாலை புக்ரத்தன் வாஷியா. எப்படி என்றா, இது இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் தனது மனைவி, தனது கூடாரம், தனது குடும்பம் எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். அதாவது மசீரத் அல்ஃபசனா, 1000 வருடத்துடைய தூரம் தண்ட ஆட்சி இருப்பதை பார்ப்பாராம். இன்ன அக்ரமஹும் அலல்லாஹ், அதுல ஆக சங்கையானவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வ காஹுதுவத்தன் வாஷியா. எப்படி பாக்கிய? காலையில மாலையில அல்லாஹ்வை பார்க்குது. இது ரெண்டாவது நபி அவங்க சொல்லிட்டு, உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மூணாவது கூட்டம், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த பாக்கியம் நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு விசேடமான நாள் வரும், பெருநாள் தினம். உலகத்துடைய பெருநாள் இருக்குதே, அதே மாதிரி சொர்க்கத்திலேயும் பெருநாள். சொர்க்கத்துடைய பெருநாளுடைய விசேடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை போய் பார்த்துட்டு வாரு. இதுதான் சொர்க்கத்துடைய பெருநாள். அப்ப உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை பார்க்க பார்க்க இன்பம் கூடுமா குறையுமா? குறையாது. ஒரு ஆளை அடையணும், ஒரு விடயத்தை அடையணும் என்றா அது அடைஞ்சதோட சிலவங்க சலிச்சிடும். ஆனா அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை பார்க்கிறது, பார்க்க பார்க்க இன்பம் கூடுமே தவிர இன்பம் ஒரு நாளும் குறையாது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய லிகாவை நசீபாக்குவானாக. உலகத்தில் வாழும் பொழுது அவனை பார்க்கிற அந்த ஷவுக்கை, அந்த இன்பத்தில், அந்த காதலில் வாழ தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் 3 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அவர்களை விட்டும் எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுல முதல் கூட்டம் யார்? இந்த காஃபீர்கள், அல்லாஹ்வை மறுத்த காஃபீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன். அல்லாஹ் ஹிஜாப போற்றுவார். பார்க்க இயலாதவங்க, உலகத்திலையும் பார்க்க இயலாது, இபாதத்தில் அங்கேயும் பார்க்க இயலாது. அல்லாஹ் சொல்றான் சூரா ஆல இம்ரான் 77வது ஆயத்தில், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم. சாதாரண விடயம் இல்லை. யாரு பொய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை விக்கிறாங்க பொய் சொல்லி, அல்லாஹ் சொல்றான் இவங்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான், இவங்களை பார்க்கவும் மாட்டான் கியாமத். முதலாவது காஃபிர்கள். இரண்டாவது அல்லாஹ்வை பார்க்க முடியாதவங்க யார்? முனாஃபிக்குகள். யாருக்கு பார்க்க இயலாது? முனாஃபிக்கு அல்லாஹ் பார்க்கிற சந்தர்ப்பம், அந்த இன்பம் இல்லை. மூன்றாவது ஜஹ்மியாக்கள். இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று வாதிடுற ஒரு சமூகம் இருக்கிறாங்க.
இவங்களுக்கும் அல்லாஹ் பார்க்கல. அதே இவ்வளோ குர்ஆன் ஆயத்தை பொய்ப்பித்தோம், இவ்வளோ ஹதீஸை பொய்ப்பித்தோம். நான் சொன்னேனே 10 வகையான ஆயத், 23 வகையான ஹதீஸ், அவ்வளவும் பொய் என்று சொன்னவங்க அல்லாஹ் பார்க்கல. எவ்வளோ பெரிய முசீபத்தா இருக்கு. சரி, இது இல்லாம எங்கட முஸ்லீம்கள்ல 16 வகையான பாவம் செய்தவங்க அல்லாஹ் பார்க்கல. எத்தனை வகையான பாவம் செஞ்சவங்க? தௌபா செஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், தௌபா எல்லாத்துக்கும் மருந்து தானே. 16 வகையான, 16 நான் சொல்றேன், கட்டாயம் விளங்கப்படுத்தணும் அந்த பாவத்தை. நம்மில் சிலர் அந்த பாவத்தை செய்கிறோம், பாவத்துடைய வெளிவு தெரியும், சின்ன பாவம் தான். ஹதீதுகள்ல 16 பாவம் வந்திருக்கு. அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும். இந்த 16 பாவம் செய்யறவங்களுக்கு யாரை பார்க்க இயலாது? அல்லாஹ். முதலாவது, அல்லாஹ்வை பார்க்க இயலாத பாவிகள் யார்? பொய் சத்தியம் செய்யறவங்க. என்ன சத்தியம் செய்யறவங்க? பொய் சத்தியம் செய்யறவங்க அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. சூரா ஆல இம்ரான் 77வது ஆயத். எதற்கு தான் பொய்ய சொல்றாங்க? பொய் சத்தியம், பொய்ய தொழிலா செய்யறாங்க. இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும் என்றா பொய் சத்தியம் பண்ணிடுவாங்க. 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றா பொய். இன்றைக்கு நீதியை மத்த பக்கம் பெறட்டுறாங்க, பொய். இவங்க அல்லாஹ்வை பார்க்கலாது. ஒரு கூட்டம், முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் அல்லாஹ்வை பார்க்க இயலாதவங்க யார் தெரியுமா? மக்களுடைய ஆணை எடுத்துட்டாங்க. அரசியல்வாதிகள், மக்கள் ஓட் பண்ண போய்த்தானே இவங்க மக்களுடைய தலைவராக மாறினது. தலைவராக மாறிட்டு மக்களுடைய எந்த தேவையும் கணக்கெடுக்கிறது. இவங்களோட பௌத்தம் மட்டும் நிறைச்சிக்கிறது. மக்களுடைய, முஸ்லிம் மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய தேவை மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு தலைவராக மாறுறார். மக்களுடைய ஏழ்மை கஷ்டம் ஒன்றையும் பார்க்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் வலிய மின் உமூரில் முஸ்லிமீன ஷைஆ, யார் முஸ்லீம்களுடைய விடயங்களை பாரம் எடுத்து ஃபஹ்தஜப தூன ஹல்லதிஹிம், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாம ஒளிஞ்சு கொள்றார். அப்ப பொறுப்பெடுக்கப்படாது. பொறுப்படுத்த சரியா சொல்லுவாங்களே, பொறுப்பு தவறினா நெருப்பு, பொறுப்பு தவறிச்சுன்னா நரகம்தான். அப்ப பாரம் எடுத்து செய்யல. இரண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டம், ஷேகுன் ஜானின், கிழவன் விபச்சாரம் செய்யறான். கிழவன் ஆசையெல்லாம் அடங்கிட்டு, ஆனா விபச்சாரத்தை விடுறான். இல்லை, இவனுக்கு அல்லாஹ் பார்க்கல, தௌபா செஞ்சுட்டு அது அல்லாஹ் மன்னிச்சிருவா. இது மூன்றாவது நபி அவங்க சொன்னாங்க, தலாதத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, 3 பேரோட அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான். அவர்கள் ஒரு ஆள் ஷேகுன் ஜானின், வயதான விபச்சாரி. 4வது பொய் பேசக்கூடிய தலைவன். தலைவன் பொய் சொல்றான், மலிகுன் கذاب, இவனுக்கும் அல்லாஹ்வை பார்க்கல அது கியாமத்துடைய நாளில். 5வது ஆயில் முஸ்தக்பிர், ஏழை ஆனா பெருமைக்கார். ஆயில் ஏழை, ஒன்றுக்கும் வசதி இல்லை, ஆனா பேச்ச பார்த்தீங்கன்னா பெருமை, நடத்த பெருமை, இவனுக்கும் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. 5வது. 6வது ஒரு சமூகத்துக்கு தண்ணியை கொடுக்காம தடுத்து வைத்தவன். இந்த தண்ணிங்கிறது அல்லாட காசு இல்லாம கிடைத்த சொத்து, வயலுக்கோ குடிக்கிறதுக்கோ. அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் சொல்லு, அல் யௌம அம்னஉக மின் ஃபضலி அம்னஉக ஃபضலி கமா மனஅத ஃபضல மா லம் தஅமல் யதாக். அல்லாஹ் சொல்லுவான், நான் கியாமத்தில் இன்றைக்கு உனக்கு என்ன பார்க்க இயலாது, ஏன் உண்ட கையால செய்யாத இந்த தண்ணியை உனக்கு தந்த நீ தடுத்திய கொடுக்காம இன்றைக்கு என்ன பார்க்க இயலாமோ? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல. உங்களுக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யசீதுடைய தண்ணி கொடுக்கல, குடிக்கிறது தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்காம தான் மௌத்தாக்கினான். வரலாறுகள் எவ்வளோ இருக்குது. வயல் தண்ணி, உங்களோட தண்ணி வந்துட்டு மற்றவங்க தண்ணி கொடுக்கணும் தடுத்து வச்சிருக்கார், சும்மா கொடுக்காம. இதுக்குரிய தண்டனை என்ன? கியாமத் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. 6வது. 7வது
ஒரு ஆளுடைய கையில பைஅத் செய்கிறார் உலக லாபத்துக்காக மட்டும். ஒரு ஆள்கிட்ட பையத்தை என்ன உடம்படிக்கை செய்கிறார், மார்க்கத்தில் வாழ்றதுக்கு உடம்படிக்கை பரவாயில்லை, ஆனா உடம்படிக்கை செய்கிறார் துனியாவுக்காக, அல்லாஹ் அவரையும் பார்க்க மாட்டான். 7வது. 8வது, தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவர். தாய் தந்தைக்கு நோவினைனா என்ன? தாய் தந்தைக்கு அடிக்கிறார், உதைக்கிறார், செலவுக்கு கொடுக்கிறார். இல்ல, சில தாய் தந்தைக்கு எவ்வளவு போட்டாலும் வயிறு நிரம்பாது. அதுவல்ல இந்த இடத்துல உள்ள பிரச்சனை. இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா, அக்கா வேணுமென்று போய் அடிக்கிறார், நோவினை பண்றார். இவர் இது உலக மக்களுடைய பார்வையில் இருக்கணும் நோவினை செய்கிறார். நபியோம ஹதீர சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா அல் ஆக்லி வாலிதை. வாப்பா உம்மாக்கு நோவினை செய்பவர் அல்லாஹ் கியாமத்ல பார்க்க இயலாது. 8வது. 9வது, அல் முத்தரஜ்ஜிலா. அப்படின்டா பொம்புல ஆம்புல மாதிரி உடுப்பு உடுத்த பொம்புல பெண். உடுப்பை பார்த்தா ஆம்பளோட உடுப்பு, டெனிம் அடிச்சிட்டு இருக்கிறா, ஷர்ட் எடுத்துட்டு இருக்கிறா, அப்படி நடமாடுறா, சொல்றா நாங்க கலஸ், எங்களோட ஃபேமிலி பழக்கம். உங்களோட ஃபேமிலிக்கே அல்லாஹ் பார்க்குற பாக்கியம் கிடைக்கும். உங்களோட ஃபேமிலி பழக்கமா இது? உங்களுக்கு ஸ்டைலா? இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகமா இது? ஆண்களை போல முடிய வெட்டி இருக்கிறா, ஆண்களை போல செஞ்சிருக்கிறா, முடிவெட்டிருக்கிறா, ஆண்களை போல உடுப்பு உடுத்திருக்கிறா, ஆண்களை போல் நடக்கிறா. அதுக்கு சொல்ற அரபுல முத்தரஜ்ஜிலா. இவக்கும் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. 9வது. 10வது, தையூஸ். தையூஸ் என்றா யாரு? தையூஸ் என்றா தண்ட மனைவியிடம் இன்னொருவன் வந்துட்டு போறான், இவருக்கு ரோஷம் இல்லை. கூட்டாளிமார் என்ற பெயரில் எல்லாமே நடக்குது. கூட்டாளிமார், ஃப்ரெண்ட்ஸ்மார், ஃபேமிலி கூட்டிட்டு போறது, கூட்டாளிமார் கூட்டிட்டு போறது, கதைச்சிட்டு இருக்கிறது. இவர மனைவியோட அவர் கதைக்கிறது, அவர மனைவியோட இவர் கதைக்கிறது, கதையில தொடங்குறது, ஜினால முடிகிறது போய். தையூஸ் சொன்னாங்க அல்லாஹ்வை பார்க்க இயலாது. 10வது. 11வது கூட்டம் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் செய்த பாவம். ஆண் ஆண் திருமணம், பெண் பெண் திருமணம், ஓர்னச்சேர்க்கை. இந்த பாவத்தை செய்தவங்க லா யன்துருல்லாஹு இலா ரஜுலின் அதா ரஜுலா, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் ஆண் ஆண் திருமணம் செய்தவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார். 11வது பாவம். 12வது பாவம், பெண்களுடைய பின் துவாரத்தில் உடலுறவு கொள்ளக்கூடியவர்கள். மையத்தி இம்ராத்தஹு ஃபி துபுரிஹா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய அனுபவிக்கும் இடத்துல அனுபவிக்கிறது ஹலால், ஹராமான பகுதியால் அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. 12வது. 13வது, மன்னான். மன்னான் என்றா ஒன்றை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவர். உங்களுக்கு தானே 10,000 ரூபாய் காசு தந்தனேனா, ஒன்றை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது. உங்களுக்கு தானே நெல்லு கொண்டு தந்தேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 3 பேரோட அல்லாஹ் கியாமத்துல பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தம் செய்யவும் மாட்டான். அவர்களுக்கு மிக நோவினை தரும் தண்டனை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க. இது நாங்க சொன்னோம், அப்ப அவன் அழிஞ்சிட்டான். யா ரசூலல்லாஹ், அவன் யாரு? மன்னான். மன்னான்டா அவ சொல்லி காட்டப்பட கொடுத்தா அப்படியே மறந்துடும். 25 வருஷத்துக்கு பிறகும் மன்னானா மாறலாம். எப்படி? ஒரு ஆள்ற வாப்பாக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க ஹதியா, மகனை கல்யாணம் கட்டு போறீங்க. யார கல்யாணம் கட்டு போறீங்க? மகனை. அவங்க சொல்லிட்டாங்க முடிக்க இயலாது, அவங்களுக்கு பொருத்தம் இல்லை. நீங்க உடனே சொல்றீங்க உங்களோட வாப்பாக்கு 10,000 கொடுத்த ஞாபகம் இருக்குதா? உங்களோட அமல் 25 வருஷமா நல்லா இருந்த அமல் 25 வருஷத்துக்கு பிறகு அழிஞ்சிட்டு. எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியத்தனம்! வாயால வந்துடப்பட. இன்னைக்கு சிலர் பழக்கமாயிடு, கொடுத்தா இல்ல மறைச்சிரும்.
இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லா, அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை, மதீனாவுடைய இமாம் ஜைனுல் ஆபிதீன், சதக்கா கேட்டா அவர் கொடுக்க மாட்டார். ஏனென்றா அவருடைய ஒரு ஹிக்மத், இவர் மௌத்தான நேரம் இவரை குளிப்பாற்றாங்க, உடம்பெல்லாமே காயம். என்னடா ஜைனுல் ஆபிதீனுடைய உடம்பெல்லாம் காயம் அப்படின்ட்டு பார்த்தா, அன்று காலையில் 100 குடும்பம் பசியில் ஆயிடுச்சு. இவர வேலை என்னண்டா, இரவையில் தூங்கினதுக்கு பிறகு 100 குடும்பத்துக்கு தேவையான மாவு இறைச்சி எல்லாம் ஒரு சாக்கில் கட்டுறது, முதுகுல தானா தூக்கி கொண்டு போய் 100 வீட்டு வாசல்ல வச்சுட்டு வா. ஒருத்தருக்கும் தெரியாது. காலையில் எழும்பி கதவை திறப்பாங்க, சாமான். இப்படித்தான் அவங்க வாழ்ந்து. இவருடைய மௌத்தண்டு தான் விளங்குது. 100 குடும்பம் வாழ்ந்திருக்கு இவர் செலவு. எப்படி மறைச்சிட்டார்? அல்லாஹ் சொல்றார், எவ்வாறு மறைக்கிறோமோ அல்லாஹ்வுடைய மறைவான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்படாது, வாயை திறந்துடப்படாது. 1 ரூபா கொடுத்தாலும் மறந்தாச்சு. அது யார்கிட்ட, மனைவிட்டே சொல்லப்படாது. மன்னான் சொல்லி காற்றவன் அல்லாஹ்வை பார்க்கலாம். 14வது பாவம் தான் மிக முக்கியமான பாவம். அல் முஸ்பில் இசாரா, கரண்டை காலுக்கு கீழ் ட்ரௌசர் சாரன் உடுக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்கலாம். இன்னைக்கு லேசா அந்த ஹதீஸ் ஆக்கிட்டாங்க. ஏன் லேஸ் ஆக்கிட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட அப்படியே சாரன் பணியுமாம். நபி அவங்க சொன்னாங்களாம், அபூபக்கர் நீங்க பெருமை உள்ள ஆள் இல்லை, பெருமை இல்லாம சாரன் பணிஞ்சா பரவாயில்லை, ட்ரௌசரை கீழே உடுத்தா தைக்கிறதே கரண்ட காலு கீழே ஹராம். எவ்வளவு பிரம்மாண்டமான ஹதீஸ்! சாதாரண ஹதீஸ் அல்ல. லா யன்துருல்லாஹு இலா மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யார் பெருமையோட புடவைய உடுப்ப சாரண ட்ரௌசரை உடுப்ப இழுத்து கொண்டு போவானோ இவன் அல்லாஹ் கியாமத்துல பார்க்க மாட்டான். அப்ப இவ்வளோ பயங்கரம் தேவையா? மேல உயர்த்தி உடுக்க வேண்டியதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் எங்களுக்கு பொருந்தாது. அபூபக்கர் ரலியல்லாஹு உடுக்கிறதே உயர்த்தித்தான், நாங்க உடுக்கிறதே பணிச்சிட்டு உடுத்து ஹதீஸ் சொல்றது அபூபக்கர் ரலியல்லாஹு உடுத்தாங்க. சஹீஹான ஹதீஸ். இதுக்கு எத்தனை ஹதீஸ் கொண்டறையிலுமோ கொண்டது நான் காட்டுவேன். அல்லாஹ்வை பார்க்கல, சின்ன ஒரு பாவம். ஏன் இதை செஞ்சு நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காம இருக்கோம்? இது 14வது பாவம். 15வது பாவம், பொய் சொல்லி ஒரு சாமான விற்கிறது. பொய் சொல்லி ஒரு சாமான விற்கிறது. வியாபாரம் போவது இல்லை, சொல்றது இது ஒரிஜினல் சாமான். இந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்றவங்களை அல்லாஹ் கியாமத்துல பார்க்க மாட்டார். 16வது கடைசியுமான, இன்னும் இருக்கலாம், தேடியதற்கு கிடைத்தது 16 பாவம். தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவி. கணவனுக்கு ஒப்பந்தம் அக்கது எழுதியாச்சு, 2 பேரும் திருமணம் முடிக்கிறோம், எழுதுறோமா இல்லையா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு மோசடி செய்கிறவள் அல்லாஹ்வை பார்க்கிறார். மோசடி செய்யப்பட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யன்துருல்லாஹு இலா இம்ராஅத்தின் லா தஷ்குர் லி ஸௌஜிஹா, தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. சொன்னாங்க நபி அவங்க, ஒரு ஆளுக்கு சுஜூது செய்வதற்கு ஏவுறதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு சுஜூது செய்வதை ஏவி இருப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி லவ் அன்ன மின் கதமிஹி இலா மஃப்ரகி ரஸிஹி குர்ஹத்துன், தன்னுடைய கணவனுடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் பொக்கிளம் வந்து அதால சேல் வடியுது. அதால் என்ன வடியுது? வதன்பஜிசு பில் கைஹி வஸ்ஸதீத் அக்பலத் தல்ஹசுஹு, அந்த அவளோ சேலையும் அவள் தொடைத்து விட்டாலும், அது நாக்கால் தொடைத்தாலும், மஅத்தத் ஹக்கஹு, கணவனுடைய உரிமையை நிறைவேற்றியவளாக அவள் கருதப்பட மாட்டாள். இந்த ஹதீஸ் அஹ்மத்ல நசாயில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 16 பாவிகளும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது
எனவே கியாமத்துடைய நாள் வரைக்கும் சபராக இருப்போம், பொறுமையாக இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக ஓதிய துஆவையும் பார்ப்போம். நபி அவர்கள் தஹஜ்ஜத்திலே, நாங்கள் ஏற்கனவே படித்த துஆ தான், தஹஜ்ஜத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு துஆ தான். சொல்லுங்க துஆவை. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாத் வல் அர்ض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ولك الحمد أنت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. தஹஜ்ஜத்ல எழும்பியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகாவை கேட்பாங்க. அப்போ எவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறார். இந்த ஹதீஸ்ல பாருங்க, இந்த துஆவில் லிகாவர். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும். அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன, வானங்கள் பூமிகள் அதில் உள்ளவைகள் எல்லாம் நிலைநாட்டக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து, உனக்கு எல்லா புகழும். உனக்குத்தான் முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன, வானம் பூமி அதில் உள்ளவைகள் ஆட்சி உனக்குத்தான் சொந்தம் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து, உனக்கு எல்லா புகழும். அந்த நூறு ஸமாவாதி வல் அர்து, வானங்கள் பூமியின் வெளிச்சம் நீதான் யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து, உனக்கு எல்லா புகழும். அந்தல் ஹக்க, நீ உண்மையானவன் யா அல்லாஹ். வவஅதுகல் ஹக்க, உனது வாக்குறுதி உண்மை யா அல்லாஹ். வலிகாஉக ஹக்க, உன்னை சந்திப்பது ஹக் யா அல்லாஹ். எப்பொழுது தஹஜ்ஜத்தில் இந்த மூன்று துஆவையும் எழுதி வச்சு கொள்ளுங்க. அனுப்புகிறோம் நாங்கள், தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க, எழுதி பாடமாக்குங்க. ஒரு 10 நாள் ஓதினீங்கன்னா 11ஆவது நாள் பாடம் வந்துடும். அவ்வளோதான், பெரிய துஆக்கள் தான். தேவையான குரூப்புகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த மூன்று துஆவையும் லெமினேட் பண்ணி பிள்ளைகளுக்கு பாடமாய் கொடுங்க. எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கட்டும். வலிகாஉக ஹக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிறது உண்மை. வகௌலுக ஹக், உன்னுடைய பேச்சு உண்மை. வல் ஜன்னத்து ஹக், யா அல்லாஹ் சொர்க்கம் உண்மை. வன்னாரு ஹக், நரகம் உண்மை. வன்னபியூன ஹக், நபிமார்கள் உண்மை. வமுஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை. வஸ்ஸாஅத்து ஹக், யா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் உண்மை. அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு விட்டேன். வபிக ஆமன்து, உன்னை நம்பி விட்டேன். வஅலைக தவக்கல்து, உன்னையே நம்பி வாழ்கிறேன். வஇலைக அனப்து, உன் பக்கமே சாய்ந்து விடுகிறேன். வபிக ஹாசம்து, உன்னை கொண்டே நான் தீர்ப்பு கேட்கிறேன். வஇலைக ஹாகம்து, உன்னிடமே தீர்ப்பு கேட்கிறேன். ஆகவே அல்லாஹ் ஃபக்ஃபிர் லி மா கத்தம்து, நான் முன் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வமா அஹ்ஹர்து, நான் பின் செய்த பாவங்கள். வமா அஸ்ரர்து, ரகசியமாக செய்த பாவங்கள்.
வமா அலன்து பரகசியமாக செய்த பாவங்கள், அன்தல் முகத்திம் யா அல்லாஹ் நீதான் முதன்மையானவன், வ அன்தல் முஅக்கிர் நீதான் கடைசியானவன், லா இலாஹ இல்லா அன்த் உன்னை தவிர வேறு ரப் எனக்கு கிடையாது. வேற ரிவாயத்தில் லா இலாஹ கைருக் உன்னை தவிர வேறு கடவுள் எனக்கு கிடையாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்குற ஆசையில் வாழுவோம். எங்களோட ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு இபாதத்தும் குர்ஆன் நாளாந்தம் அந்த ஷவுக்கை கல்வி எடுப்போம். இந்த ஷவுக் இருக்கும் பொழுது சக்கராத்திலே இன்ஷா அல்லாஹ் அந்த ஷவுக்குடைய வேகத்தால் நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வெளிவரும். இன்ஷா அல்லாஹ் லிகா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை பார்க்கலாம். இந்த ஒரு ஆயத் லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத் என்ற இந்த மஸீதை அல்லாஹ் முழு மனித சமூகத்துக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடிய ஷவுக்கை உள்ளங்களுக்கு தருவாயாக. வேறு வேறு ஃபித்னாக்களை விட்டு எங்களுடைய கல்புகளை இல்லாமலாக்குவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை லிகாவை நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் சுவர்க்கத்தில் உன்னை பார்க்கும் அந்த நல்லடியார்கள் எங்களை சேர்த்தருள்வாயாக. நபிமார்கள், சாலிஹீன்கள், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா கூட ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா உனக்கு பக்கத்தில் சொர்க்க மாளிகையை கட்டி வாங்கி எடுத்து கொண்டார்கள். ரஹ்மானே எங்களுக்கும் அதே போன்ற பாக்கியத்தை தருவாயாக. உயர்ந்தோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. உலகத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஃபித்னாக்களை எல்லாம் போக்கி வைப்பாயாக. அனைத்து முசீபத்துகளை போக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஷவுக்கை கல்விலே நசீவாக்குவாயாக. உன்னுடைய ஷவுக்கோடு உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாக தௌஃபிக் செய்வாயாக. உயர்தரமான லிகாவை உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah ونعوذ بك من سخطك والنار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.